அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு சரவணம்பட்டியில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இது வந்து கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த வீடுங்க. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து அந்த வீட்டையும் கட்டியிருக்காங்க. 5 செண்டுங்க. அருமையான வீடு. இந்த வீடு சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் வீடு விலைக்கு பார்க்குறவங்க இது உங்களுக்கு செட் ஆகுங்க. பாருங்கள், பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் வீடு போடுறது, இடம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு போடுறதெல்லாம் வருங்க. பாருங்கள், நம்ம போர்ட்டிக்கோ வந்துட்டோம். போர்ட்டிக்கோ வந்து நல்ல பெரிய போர்ட்டிக்கோ தாங்க. அதாவது 21க்கு 20 என்ற சைஸில் இருக்குது. ரெண்டு கார், அருமையான கார், 2 கார், பெரிய கார் நிறுத்திக்கலாங்க. அதே மாதிரி பாருங்கள், பில்டிங்கை சுற்றி வர நம்மளுக்கு 3 அடி இடம் போட்டு கட்டியிருக்காங்க வீட்டை. மெயின் டோரில் அருமையான கிளாஸ் பக்கத்துலேயே வச்சு டோரும் நல்லா அமைச்சிருக்காங்க. பாருங்கள், அதில் வெளியில் அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்டேர் கேஸ் மேலே போகிறதுக்கு, வெளியிலேருந்தே போகிறதுக்கு உள்ளே இருக்குது. பாருங்கள், அதுக்கு நல்லா காம்பவுண்ட் வால், சுற்றி வர காம்பவுண்ட் வால் எடுத்து 5 அடி, அந்த மாதிரி 5 அடி உயரத்துக்கு எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பில்லர் போட்டு காம்பவுண்டுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ பாருங்கள், வீடு ஹால் வந்து நல்லா பெரிய ஹாலுங்க. 20க்கு 17 என்ற அளவில் வந்து பெரிய சைஸாக போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே நீட்டாக பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க கூட இங்கே உட்காந்து டிவி பார்க்கலாம், வைக்கலாம். டிவி யூனிட்லாம் ரொம்ப பெரிய டிவி ஸ்டாண்டுங்க. அவ்வளோ அழகானது. பெரிய டிவியே வச்சுக்கலாம் நீங்கள், ஹோம் தியேட்டர் மாதிரி. அதுக்குள்ளே எல்லா பொருள்களும் வச்சு எடுக்கிற மாதிரி டிவி யூனிட் இருக்குங்க. பாருங்கள், அந்த ஹாலில் எல்லா பக்கமும் காற்றோட்டமாக, சன்னல்லாம் பெரிய பெரிய சன்னலாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, காற்றோட்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கிச்சனுக்கு போகிறோம். கிச்சனு நல்ல கிச்சன் வித்து டைனிங் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 16க்கு 11 சைஸில் கிச்சன் மேடையை பாருங்கள். கிச்சன் டேபிள் வந்து சூப்பராக இருக்குது. 2 அடி அகலத்துக்கு டைப்பில் போட்டிருக்காங்க. நல்லா கிரேனைட் வச்சு அழகாக இது பண்ணியிருக்காங்க. கீழேயுமே பொருள்கள்லாம் வச்சுக்கிறது மாதிரி உட்லேயே எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு நேரடியாக தண்ணி, நல்ல தண்ணி ஒன்று, உப்பு தண்ணி ஒன்று வந்துடும். மேலேயும் உங்களுக்கு கிச்சனுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி லாப்ட் மாதிரி அது பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே நம்மளுக்கு லாப்ட்டும் வச்சுருக்காங்க. உள்ளே லாப்ட்டுக்கு மேலே நல்லா கபோர்ட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ ஒரு பெரிய பெட்ரூம், நம்ம அந்த பெட்ரூமு தான் பார்க்க போகிறோம். பெட்ரூம் சைஸ் வந்து 16க்கு 11. பாருங்கள், வந்துட்டேன், பெட்ரூமுக்கு வந்துட்டேன். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 16க்கு 11ங்க. பெரிய பெட்ரூமு, நல்லா எல்லா வசதியுமே இருக்குதுங்க. உங்களுக்கு பாருங்கள், கபோர்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், பெட்ரூம்லேயே வித் அட்டாச்சு பாத்ரூமு நல்ல சைஸ், பெரிய சைஸு 6 அடிக்கு 8 அடி அந்த மாதிரி லாங்காக போட்டிருக்காங்க. அதில் உள்ளே வாஷ் பேசன் இருக்குது. நீட்டாக இது பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாருங்கள், ஹாலில் வந்து மறுபடியும் இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு வரேன். இந்த பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. செகண்ட் பெட்ரூம் வந்து 16க்கு, இது வந்து 17க்கு 10. இது வந்து 17க்கு 10ங்க.
இதுலேயும் பாருங்கள் அந்த வார்ட்ரோப், அதாவது அலமாரி நல்லா துணியெல்லாம் வைக்கிறது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. செல்ஃபும் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நல்லா நீட்டாக எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாத்ரூம் அட்டாச்சாக தான் இருக்குது. பெரிய பாத்ரூம் சைஸு. இதுவும் 6 கட்டு தாங்க, சேம் சைஸ் அதே மாதிரி தான். இப்போ அந்த பெட்ரூம் வந்து 17க்கு 16க்கு 11, இது வந்து 17க்கு 10 அந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பாத்ரூம் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே கலரெல்லாம் இது பண்ணி நல்ல டைல்ஸ் எல்லாம் கொடுத்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வரேன். இப்போ ஹாலுக்கு போயிட்டு இன்னொரு பெட்ரூமு கிச்சனுக்கு பக்கத்தில் சைடில் இருக்குங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு லயனாகவே காமிச்சிட்டு வரேன். மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து அந்த மாதிரி காமிச்சிட்டு போகிறேன். இது வந்து பாருங்கள் ஸ்கிட் பெட்ரூம். எல்லாருமே தங்கிக்கிறலாம், பெரியவர்களும் தங்கிக்கிறலாம். இந்த பெட்ரூம் வந்து இதுவும் நல்ல சைஸில் தாங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பாருங்கள் 10க்கு 10. இதுலேயும் நல்லா எல்லா வசதியுமே இருக்குங்க. நீட்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள் பூசா ரூம். உங்களுக்கு பூசா ரூம் வந்து வடக்கு பார்த்து 2 டபுள் கேட் போட்டு டபுள் டோர் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. 3 அடுக்கு 3 தட்டாக இது பண்ணி பூசை பொருள்லாம் வைக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி நல்லா இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள் 1 2 2 அறை அந்த இதில் இருக்குது. அப்புறம் பாருங்க, இப்போ நம்ம படிக்கு போகிறோம். படி நல்லா ஆர்சி, அதாவது நம்மளுக்கு வந்து கட்டடத்தாலே போட்டு இது பண்ணிட்டாங்க படியை. கீழேயும் ஒரு பாத்ரூம் இருக்குன்னு இல்லை பாருங்கள். பாத்ரூம் வந்து இது நம்ம பெரியவங்க வெளியில் தெரியவோ போயிட்டு வந்தால் குளிக்க வைக்க எல்லாத்துக்குமே பயன்பாட்டுக்கு ஆகுங்க. இது வந்து இந்தியன் டைப்பில் சின்ன குழந்தையெல்லாம் ஃப்ரீயாக அதில் இருந்துட்டு நம்ம அடுக்கு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம். அவ்வளோ அருமையாக இது பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இப்போ படியில் மேலே போகிறோம். மேலே போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஏரியா. மேலே போய் ரூப்புக்கு இதுக்கு போன உடனே, டேரஸ்க்கு போன உடனே அந்த சைடில் பக்கத்தில் இருக்க எல்லா வீடுகளையும் பார்க்கலாம். பாருங்கள் கோயம்புத்தூர் எப்படி இருக்குது பாருங்கள். மழை வர்றது மாதிரி அப்படியே மேகம் அப்படியே கருன்னு இருக்குது. மழை ஊற்ற போகுது இப்போ. ஆமாங்க, அருமையான இடம். இந்த வீடு வந்து அவ்வளோ சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்கு. மெயின் சிட்டியிலேயே இந்த வீடு பாருங்கள், மெயின் சிட்டியிலே அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலும் இந்த வீட்டை பற்றிய தகவல்கள் தெரிய இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரில் கூப்பிடுங்க. கூப்பிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற வீடுகள் கோயம்புத்தூரில் வாங்க நினைக்கிறவர்களும் இந்த நம்பரில் கூப்பிடுங்க. நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.